நீங்க வாயில வச்சலண்டா ஃபுல்லா பாத்ரூம் மனமா தான் இருக்கீங்க அதுல மேல இருந்து அடிக்கிறோட இல்ல படியறே வீட்டுக்கு வேலையாக்கள் வந்தாங்கள பார்க்க சந்தோஷமா இருக்கலாம். அவங்க வாட்டம் வச்சிருக்கு பல தண்ணி ஃபுல்லா கொஞ்சம் உள்ள வருது. அந்த மயிரை வட்டி இருக்கலாம். பஸ் வேற நீ கதை விட்டு விட அங்க கார் பார்க்கிங் போது கம்பளம் தான் ஃபுல்லா. சரி அவன் கரண்ட் இல்லாதால சப்போர்ட்றாப்பா. அப்ப நீங்க போடுறத எட்டு புஞ்சோறும் தான் டீமுக்கு கோல் எடுத்து நாண்டா காய போன நம்பர் உள்ள பண்ணி ரெண்டு குழம்பி விட்டால அடுத்து இவங்களோட மழைக்கால வாடி ஒரு பிஸ்கட். உண்மையிலே சந்தோஷமா இருக்குடா. வீடுக்குள்ள ஆக்கலா இருக்குது. ஆனா இந்த மழை தான் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தோம். ஆறரை கண்டுதான் முடிச்ச பண்றேன் எல்லாரும். வெயில் டைம்ல வந்து யோசிக்கிறதா இடைக்கிட மழை வச்சு நல்லா இருக்குமான்னு. ஆனா நான் நிக்கிற நாளை பொறுத்தவரை என்ன சொல்றது, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத நாளா போகுது. நிக்கிறேன் மழை விட்டா சரியா சரி ஐயா கதை விடுபடு வேலை செய்யாத பிடிக்கலாம் இங்க. இல்ல இல்ல சும்மா இல்ல இல்ல கரண்ட் இப்போ வரும். எங்களுக்கும் தெரியாதானே. அப்போ மானநாதப்படி ஆல்ரெடி சொன்னது வந்து 9 மணி கரண்ட் விட்டான்னு சொல்லி பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோன்லாம் சார்ஜ் போடி எடுத்தது. உண்டோன்னு தான் ஓடிவா உண்டோன்னு தான் ஓடிவா 2 மணி சார்ஜ் போட்டேன் நான். பதால சிக்கல் இல்லை. எங்கே போனீங்க நீங்கள் லைட்டாக வந்து? ஆனால் நீங்கள் தான் முடிவெட்டவரை அந்த ஒரு 2-3 வயது குறைஞ்ச மாதிரி கிடக்கா. உண்மைக்காது என்ன மழையா உங்க எப்படி என்ன கொண்டு விடும் எங்க மழை இப்போ ஓடிச்சு ஒரு ஆண்டாட்ட மழை இல்லையா? நேற்று கூட வரும்போது மழை ஆனால் மழை இல்லையா? இந்த டைம் எல்லாம் மழை வேணும். இப்போ யோக் பார்க்கறது அந்த மயிரை வட்டி இருக்கலாம். அந்த மயிரை வெட்டா பவுஸ் இல்லை இப்படி புலாங்கி இல்லவா சில இல்லை விஷயம் அவன் முடி வெட்டா கொஞ்சம் வடி கூட வேறேவா காடும் வேறையாப்பா அதுதான் அரே வந்தி 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 அவன் அடிப்பான் சும்மா நிற்கிறானே. அந்த 2 பாத்ரூம் இருக்குது. அதுக்கு அதை நிலம் இழுக்கிறாங்க. கரண்ட் வர மட்டுமே இல்லை. சரி இல்லை கரண்ட் வராட்டி இல்லை ஒன்றும் செய்யலை. அது போது தான் போகணும். நீங்கள் இப்படித்தானே அப்பா உங்களுக்கு புட்டி வைக்கணும் இல்லை வேலை நடக்கணும். அப்போ இது கரண்ட் இல்லை ஒன்று தானே இப்போ அதுதான் கொண்டு வரல. அப்போ இல்லை தழித்து பிரச்சனை கூட கழிவுலாம்ப்பா. உங்களாதான்ப்பா முக்கால்வாசி கழிவுங்க வீட்டே. இங்கே பாருங்க போயிண்டா ஓய் நல்லா கதைக்கிறாள் கள்ளி. முந்தின நாள் கூட பார்த்துட்டு அந்த சைட் ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. அப்போ இனி வருங்கால நாட்கள் கூட நெருங்கிட்டு போகிறதால என்ன சரி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சடாண்டு வேலையை பார்த்துட்டு அளவில் பார்த்து முடிக்கணும். இந்த வீட்டையுமே உடைக்கிறதுக்காக பெரிய ஒரு பிளான் போட்டு கொண்டு இருக்கோம். அதாவது இந்த வீட்டை கடைசி கட்டத்தில் உடைக்கணும். உடைச்சாலுமே என்ன சொல்கிறேன் எங்கேயுமே இருக்க முடியாது. அப்படி இல்லாட்டி அணுவாக்காவோட 6 வீட்டாக போய் இருக்கணும். ஒரு 5 நாள் கணக்கு கேட்பாங்க. மேலுக்கு பழைய இந்த மரத்தெல்லாம் கலட்டினா சரியானே வந்து பிறகு வந்து அடித்து உடைக்கிறதானே. அப்போ கொண்டு போங்களா பட்டு என்ன பழையட்ட வச்சுக்கொள்ளையோ தொப்பியதா டே அடின்னா கிடக்கு முன்னு கொண்டு வந்து ஒரு முடி ரெட் பெட் பட்டிவிடும் படம் முடிஞ்சு. ரெட் பெட் பட்டினா முடி இருக்கானு இப்போ முன்னுக்கு
நெத்தி ஃபுல்லாக முடியாது நெத்தி வாடகை கொடுத்து கிடக்கு. உங்களுக்கு என்ன வேலை பண்ணுறீங்க? பழமே நேரம் பழமே நீங்கள் பூரம் பார்க்குறோம் நீங்கள். அப்போ சரி சரி இங்கே வா கேட்க மேலே வேண்டி இங்கே எவ்வளோ வேலை நடக்காங்க மேலே நிற்க சும்மா நீ அந்த மனுஷன் வீடு கட்டி எடுத்துருப்பீங்க பாக்குறோம். ஏன்னா நாங்கள் வெளியே நீங்கள் பார்க்கணும். அதுதான் நீ அழுது கொண்டு போகிறேன் போகல. வீட்டை கட்டிப்பே கல்யாணம் செஞ்சு வரண்ட மாதிரி கடுமையாக கஷ்டப்படும். கல்யாணம் செஞ்சும் வீட்டை கட்டி முடியுது. வீடு எப்போ ஸ்டார்ட் பண்ணா 2024 2ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் இதை அடிக்கல் வச்சது. அவனா கணக்கு 24அப்பா 24 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கடந்து போகுது. அடுத்த 2ஆம் மாதம் வந்தால் 3 வருஷம். மேலே அண்ணாக்கள் வந்த வேலை என்ன வேலை அவங்க வந்து அங்கே மேலே கிரில் போட்டுறது தம்பியாக கஷ்டப்படுறானோடு கரண்ட்டும் இல்லானே அப்போ தம்பியாக கஷ்டப்படுறானோடு பாருங்க எங்களோட சேர்ந்து டீம் அது ஒரு மனப்பாங்க வேணும்ப்பா. அது சிலாக அப்படி சிலாக்கள் அப்படி இல்லையே. இதோட செல்ல கிளி குமிச்ச மணக்கும்பல் சரி இதாட்டே கொடுத்தா வந்து காசு வாங்கல எடுக்க இல்ல இது நாங்கள் வந்து கேட்டா கொட்டுறோம் அந்த வளவுக்கு என்ன சும்மா கொட்டையில இல்லை எல்லா இடத்தையும் பிறகு பிடிச்ச பிரச்சனை. அப்போ அதால ஒரு அண்ணாட வளவுக்குள்ள கேட்டுட்டு அந்த பள்ளத்து வளவுக்குள்ள கொட்டிட்டா சரி அங்கே போவோம் அதுக்கு. இனி இந்த சைடு ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்து அங்கே இருக்கிற மண்ணுகளை கொஞ்சம் எடுத்து பஸ் வேற இந்த வேலை அதான் இப்போ இதில் ஃபுல்லாக எடுத்து போட்டு அங்கே இருக்க மண் அப்படியே அந்த நிலம் மட்டம் இருக்கும் கீழ் மட்டம். அப்போ அந்த மட்டத்துக்கு ஃபுல்லாக மண் எடுத்து வரணும். எடுத்து வந்த பிறகு தான் ஃபுல்லாக கொங்குட்டு அடிச்சுட்டு இல்லை கார் பார்க்கிங் வரும் ஃபுல்லாக படிச்சு முடியுதா பஸ் வேற நீ கதையை விட்டு விட அங்கே கார் பார்க்கிங் பஸ். அந்த வீட்டில் அந்த கடைசி கட்டத்தை வந்து மிக அழகாக கொண்டு வர வந்து எங்களுடைய எஸ்எஸ்பி பஸ் தான். அப்படியான சில நுட்பான வேலையை வந்து ஆளு தான் தெரியும். ஆள் கட்டார் சேவை செல்லும். ஆளை விட தனி மாதிரி கொஞ்சம் காய் கட்டு கொஞ்சம் சவுதியோ ஆளு பயங்கர வேலையான சாமண்டா எடுக்கண்டா எல்லாரும் கட்டார் பிடிக்கல இல்லை இந்த கதையிலுக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கல விளக்குதா. அப்போ அது சிக்க ஆறு மேல அன்னைக்கு ஆள் அவர் அந்த பெயிண்ட் காட்ட போறார். பெயின் ஹார்ட்வேர் போவார். எல்லாம் கிட்டோ ஆறு அப்போ அவரே பதிக்கலையா இருந்து அப்படியே அப்படி செய்யணும்னு சொன்னார். அந்த மாவுள் மட்டும் தான் இப்போ மாவுள் வைக்க வேண்டிய வர போகுது. அப்படின்னா இழுக்கணும். களிமண் பதிக்கலாம் தானே கொஞ்சம் தோண்டி கொடுக்கலாம். அதான் இப்போ வந்து மாவுள் ஜிம்மத்தில் கூட போக போகிறது சிமெண்டால் இழுத்து போகுது. இழுத்து போகுது. அது ஏன்னா அந்த கழிவக்ஸால பதிக்கலாமோ சீமந்தை இழுத்தா சரியான கை வைக்க போயமா கிடக்கப்பா அது வழியா பூஸ் ரெண்டா பிரிட்ஜோ பெயின் கடை ஓ குட்டியானோட போய்க்காள் இல்லை நீ என்ன வீடியோ எடுக்க போல நான் அல்லையோ என்ன சாமான் எல்லாம் மாப்பிள் துண்டு எல்லாத்தையும் வந்து அள்ளி ஏற்றணும். சரி வராது வச்சிருந்த வேலை இல்லை அது என்ன இதெல்லாம் அள்ளி ஏற்றணும் ஃபுல்லாக. ரெண்டையும் வளவு ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். செல்லம் சுத்த வர சாமான கிடந்து அள்ளி கொண்டு ஓடுங்க நீங்கள் மாறட ஆள் எவ்வளோ சமாளம் தீர்ப்பு கடவுளே ஆள் தானே பல்ல போய் ஆஞ்சநேயர். ஆனால் சாமா இடம் பிடிக்கிறாப்பா இடம் பிடிக்கும் இடம் பிடிக்குது. குப்பை வரை வேண்டாலும் பொட்டி ஃபுல்லாக டக்குன்னு ஓ 4 பக்கம் தடவை அந்த பொருளுக்கு தானே அடியில் வச்சாலும் வந்து இடையிட
கம்புகளை போட்டுக்கொண்டு ஆ ஒன்று வேலாண்டு இல்லைப்பா. எல்லாம் இதை பிடிக்க போயில அடியில் இருக்கிற துண்டு கல்லை மட்டும் நீ இல்லை துண்டுகள் சுக்கி அறிவோம். இந்த பெரியாவில் மட்டும் போட்டு போடு. கல் வேலை நீ என்னடா ஒன்றும் இல்லையே. தண்ணி கண்ணோடு குடிக்காங்க விடியத்துல மூச்சலை பிடிக்கும் பிறகு மேலே பாடுபட்டு கொண்டிருக்குமா வந்து அது சைக்கிள்லாம் போயிருக்கு அந்த குட்டியா நான் கீழே தடப்பாளப்பா கீழே தடப்பாள் வராது ஃபுல்லாக தடப்பாள் தான் கீழுக்கு. ஏன்னா இதில் முதல் மண் பறிச்சிருந்தது அதுக்கு மேலே குப்பையை போட்டாலும் அப்படியே விட்டது அதை ஒன்றும் செய்யலை. புதுசுராப்பா கடைசியில் வந்து வேணும்னா அள்ளி போட்டு எடுத்துப்போங்க. உண்மை கதை புதுசு நியாயமான சாமம் கிடக்குறாப்பா இது வந்து கொண்டே இருக்கீங்க. அது வேறு வந்த மண்டல் அள்ளி அடிக்கணும் சிக்கல் தான். எப்படி ஒரு 2 மிஷின் போட்டியா தரும் ஆகுது. நீ இப்போ என்னேண்டா இப்படியே இருக்கட்டும் ஏண்டா இதே இதே காட்டி திணிக்கலானே பாருங்க மெஷின் போட்டி ஃபுல்லாகுது. அதே மாதிரி இது அப்போ இது ஃபுல்லாக அள்ள வேண்டியது தானே. அப்போ அப்படியே ஒரு பவுஸ் ஒன்று எடுத்து கொஞ்சம் அள்ளி போட்டு தொடவும். ஆள் கூட ஜோதிச்சு பாருங்க வீட்டில் கரண்ட் இல்லை வீட்டில் சும்மா இருக்குது இல்லையா. சுபாஷன் அங்கே நிற்கிறது ஒரு காரத்துக்கு ஆள் வந்து கொண்டிருக்கு வேலை செய்ய முடியல. நான் வந்துட்டே இல்லை. சரி சரியா உங்களை தான் பார்த்து கொண்டு வாங்க நீங்கள் வாங்க. உண்மையிலே வீட்டு வேலை வந்து தடார்புடா நடந்து கொண்டிருக்குது. வேலை தான் வேலை என்ன சம்பளம் தான் ஃபுல்லா. சரி அவன் கரண்ட் இல்லாதால சப்போர்ட்றாப்பா. ஓ ஒன்படி விட ஏதாவது சொல்லுங்க. உங்களோட கணவர் கஷ்டப்படுற உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கும் ஏதாவது என்ன சொல்ல விரும்புறீங்க? பிடிச்சிருக்கு நல்ல விஷயம். அதாவது இப்படித்தானே வந்து அவர் எந்த நாளும் பஸ்ஸா இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா அவர் வந்து அந்த பழைய விஷயங்களை மறக்க மாட்டார் விளங்குதோ. அவர் லேவல்ல இருந்தா பஸ் ஆனவர். அப்போ அதால் வந்து அவர் பழச ஒன்றே மறக்கல. அப்போ திரும்ப ஒரு ஞாபகம் ஊட்டுற வாயிலாம் வந்து இன்றைக்கு உங்களோட வந்து கையும் கலப்பா நிற்கிறார். ஓ கீரை கொண்டு புரியுது நல்ல கீரை குப்பை கீரை. இது அள்ளி போடுறா சும்மா முக்காவணத்தை எல்லாம் எடுக்கும். அல்ல அல்ல அக்கினி அல்ல அக்கினி நேரத்தை கிடத்தாங்க அண்ணா வேலை விடுங்க. வேலையில் செய்தும் நிறுத்துவாங்க. கொஞ்சம் அள்ளி போடுங்க. இந்த மண்ணை எப்படி தானே கடக்கிறது. பாருங்க உங்க எஸ்எஸ்சி பிளாக் ஜோலி பிளாக் நூல் பறக்குது அங்கே பாருங்க. அடுத்த ஆள் கீரை என்ன குட்டி என்ன வேணும்னா கொண்டு போவோம். கூட பதிவு போடுவோம். நல்ல குப்பை கீரை காஞ்ச தான் போடலாம்.
மாடு கண்டா விடாது குப்பையை விடாம வெளியே வச்சா மாடு சாப்பிடும். சரி நம்ம வைக்கலாம். அப்ப சாரங்க வாட சொல்றேன் வாடி கண்டா விடாதா அப்ப நீங்க போடுறத அது சொல்லு வேணும் ஜி அக்கினி கலச்சோன்னா எனக்கு வேலை செய்ய நீங்க வாயில வச்சேலண்டா ஃபுல்லா பாத்ரூம் மனமா தான் இருக்கீங்க அதுல. மேல இருந்து அடிக்கிறோட இல்லை படிக்கிறே. அங்க அவன் அது கீழே போட எல்லாத்தையும் அடே அடே மலைக்கு டேய் டேட்டி பத்தி மலை கடல் படி தூக்கிட்டு போறா அடே டேட்டி கொஞ்சம் மலைக்கு போய் எங்க போறீங்க? நான் எந்த டியூட்டி எப்படி சொல்றேன் வாகனத்துல நெட்டு புஞ்சோரம் தான் டீமுக்கு. அக்கினே வேற கீழே போடல என்ன இப்போ வட்டி நிரம்பிது இப்போ வட்டி நிரம்பிது வேலை குமிச்சு போடி இந்த மண்ணல தூக்கி அள்ளி கொட்ட மேல கணக்காவது எங்க இப்படியான வேலை திட்டங்கள் தான் எங்களோட வீட்டில் வேண்டிய நாளில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக காட்டிட்டு இருக்க முடியாது. என்ன ஒரு கட்டத்துக்கு நான் க்ளீன் பண்ண பிறகு அந்த அங்காள பக்கம் போன பிறகு தொடர்றோம். என்ன ஆமாம் சரி ஒரு பவுஸ் கொடுத்துட்டு வாங்க அப்போ களத்தில் இறங்க டீம். நாங்கள் வேலை செய்கிற நாளில் பார்த்தா இந்த மழை பெய்யுண்டாப்பா கடவுள். வெளியில் போகணுன்னாலும் வீட்டில் இருந்தாலும் வேலை செஞ்சாலும் அந்த மழை வந்து விடுதில்லை எங்களை. சரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருந்தீங்க. அது கவர்மெண்ட் செய்கிறது இவனில் இப்போ வேலையாட்டு வந்துட்டு பார்த்துருக்குறோம் மழை வேலை செய்ய விடுதில்லை என்ன கோல் எடுத்து நாண்டா காய போகணும் நம்ம பிளாக் பண்ணி ஆண்டு குழம்பி விட்டான்ல அடுத்து இவங்களோட மழைக்கார பாடி கட்டாய குழம்பு தான் பிளாக் பண்ணி விட்டான் நம்பரு மெயில் இருக்குது இமெயில் ஏன்னா மழை இல்லை ஒரு கவரேஜ் இல்லை அதோட கரண்ட் இல்லை என்ன சொல்கிறீங்க. ஆனால் அந்த மழை கூடங்களை எப்படி விரும்பணும் பார்த்தீங்களா அந்த பொடியில் வந்து அந்த கலக்கி வைக்காம அந்த இடையில ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூலாக வச்சிருக்குது உண்மை உண்மை விருச்சில் இருக்கிற மாதிரி. இப்போ குட்டியாக அடிக்க போகிறாங்க பெயிண்ட் வந்து மழை பெஞ்சா அதுதானே ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலாம். இது என்னடா இந்த காலத்தில் மழை பெய்யுது என்ன புதுனா கிடக்குறாப்பா ரெண்டா பார்வைக்கு மழை விட போகிற மாதிரி இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அடிக்கும் போல என்ன பொறுத்த வெயில் டைம் இல்லை இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கையெல்லாம் மாற்றணும் நிலத்தில் கதைக்கணும் டக்குன்னு பிளாக் பண்ணுறானு பிரச்சனையாரு அவனும் ஹஜ்ஜா கல்லனு காய்க்க வர்றாங்க இங்கே பாரு ஒரு கொஞ்சம் குப்பை ஆளுன்னா அங்கே டிராக்டரை பாருங்க டிராக்டர் நிரம்பி கிட்டத்தட்ட பொட்டி ஃபுல்லாக நிரம்பின மட்டும் தான் அவ பாருங்க இவ்வளோ இதான்னு சொல்லி பிடிங்க ஆள் பயங்கர ஆள் முத்தையா முடியலையோ அள்ளி மட்டை படுத்தி நான் அவர் வந்து இதில் சாரம் போடுவேன் அவர் வந்து பைப்பாலைஞ்சால கொடுவா சுகமாக இல்லை நீங்கள் இது அள்ளி முடிச்சா வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு புரிஞ்சாலும் வேலை இல்லையா அவங்களுக்கு குட்டிய நாங்கள் மட்டும் தான் அந்த புட்டி அடிக்க வேண்டிய சேவை வரும்னு நினைக்கிறேன். இந்த மலையில் விளையாட்ட பார்த்து இல்லை பெஞ்சா பெஞ்சிட்டு விட வேண்டாப்பா இது இப்படியே சூறி கொண்டு இருக்க என்ன பழக்கம் குட்டியா என்ன உங்களுக்கு லீவு தான் போல என்னண்டை சரி வராது மழை விட்டு கொஞ்சம் போகிறக்கு வார் இதை க்ளீன் பண்ணால் தான் நீங்கள் தார் ஓடலாம் அவன்டா இதோட ஃபுல்லாக மின்னா கிடும் ஆனால் பாருங்க இந்த பேக்கில் எவ்வளோ காசுராப்பா கடவுளை சும்மா கொட்டி கிடக்கு அதுக்கு என்ன தேவையாண்டாரே கொண்டு வச்சிடலாம் அது தெரியுமா இதை கொண்டு போய் நாங்கள் சும்மா கதடா ஓ இது எத்தனை பெரியவனா வரும் அவனு கம்போடு இது கொஞ்சம் இறக்கி வைங்க இதில் போட்டு விட்டுருவானு கொஞ்சம் இஞ்சால எடுத்து போட்டு இப்படி சாத்திடுவாங்க ஓரமாக சாத்தி டைல்ஸில் முட்டை விடாங்க அப்புறம் சிக்கல் குட்டியனா விடமாட்டேன்ற ஒரு நோக்கத்தோட வந்து ஆள் கையும் களவுமா போயிட்டு வாலி எடுத்து கொண்டு வருது அவர் வந்து இப்படி தான் டைமில் வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டாள் எங்கட வேலையாரெல்லாம் அப்படி தான் அதாவது இப்போ தங்கட வேலையை மட்டும் செய்யணும்ல இப்போ கரண்ட் இல்லாட்டேனும் ஒன்று செஞ்சு வரலா அது மாதிரி அண்ணாங்களுக்கும் இப்போ வேலை இல்லாதால மழை பிரச்சனை எல்லாம் சேர்ந்து நின்று செய்வோன்ற முடிவு
ஏதாவது ஒன்று இருந்ததா பிரச்சனை இல்லையே ஒன்று மழை பெஞ்சு கரண்ட் இருந்தால் வரும் நீங்கள் இந்த வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம் இது கரண்ட்டும் இல்லை மழையும் பெய்யுதட்டா பஞ்சபூதங்களும் வேலையும் செய்கிறீங்க சும்மா இருந்தோம் நாங்களும் பஞ்சாஜி குப்பையாச்சும் அள்ளி முடிப்போம் அதுதானே செல்லங்களையே பாரா செல்லக்குடி 2 சோடா ஒரு பிஸ்கட் அது வந்து குளிர்பானம் எல்லாம் இந்த மழைக்குள்ள தடுமலாகிடும் பிள்ளைகளுக்கு அங்கே முன்னுக்கு கொஞ்சம் போகலாம் உள்ளதாங்க ஆள் அந்த குளிர்பானம் தான் போகுது உங்களுக்கு உண்டா உண்டா அவர் தான் தெரியும் டீம் நிற்கிறேன்ல மழை விட்டா சரியா பறக்கும் டீம் எல்லாத்துக்கும் திரும்ப ஓதி அடிச்சு வச்சு பெரிய கல்லுகள் பெரிய குப்பையில் வருவோம் இங்கே மழைக்கு இங்கே வா அடிக்கிற வேலையை கிடக்கப்பா கடைசி கட்டுறது சும்மா இருக்கும் கையை காலை வச்சுது அவசரப்படாதீங்க சரி வா மழை விடட்டும் சோடா குடிங்க வாங்க எல்லாரும் வாங்கடா டேய் ஆனா ஆள் பிறந்தநாள் இந்த வீட்டுல இல்ல எங்க கொண்டாட தெரியாது ஏதோ ஒரு வைங்கம்மா பொசா வாங்கோ என்ன பொசா வாங்கோ பொசா வாங்கோ உண்மையிலே சந்தோஷமாக இருக்கக்கூடாது வீடுக்குள்ள ஆக்கலாக இருக்குது ஆனால் அந்த மழை தான் வந்து சப்போர்ட் பண்ணதில்லை அது நினைச்சாக்க ஒரு கவலை மற்றபடி ஓகே குட்டியண்ணே ஆளை குத்தி விடுங்க இதோட ஆளாக்கா வடிங்க முதலாவது ஓ பார்க்க ஆசையாக கிடக்கான மழை பெய்யுது அங்கே ஆத்தலூர் பக்கம் மழை பெஞ்சாலும் விடமான்னு தூள் ஒழுப்பி கொண்டிருக்கான் இங்கே குட்டியா கேக் பார்த்து விட்டுருக்கிறார் ஏ நீங்கள் உடம்புல கவனம் தானே அடே ஆளுக்கு விடாது இன்னைக்கு நீங்கள் ஓடியாது இன்னைக்கு ஓடியா கேக் வேலை செய்யாத பிடிக்கலாம் இங்கே குட்டியா அன்பப்பா அடே கேக் சாப்பிட்றா எங்களுக்கு கூட நீங்க சாப்பிடுவோம் சேதா சாப்பிட்டு எந்தா ஆத்தா சேத் அடுத்தியா சரி சாப்பிட்டு ரெண்டுதா ஆடு ஆள் கலந்தா கொடுக்குறாரு இல்ல கரண்ட் வர டேய் கரண்ட் வந்தா உடனே அலர்ட் வரும் சாப்பிடு 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 உடம்ப கவனி நீ அதான் விழிஞ்சு போனாய் என்ன குதித்தா அவன் என்ன குதித்தா குடிச்சாப்போ குடிக்காம எடுத்து வச்சுக்கிறேன் ஊத்து இதோடு இதோடு இதோட ஊத்து அதான் மேலே வருவாங்க மேலே வருவாங்க அவசரப்படாது அவசரப்படாது நீ காடு நிப்பாட்டு மழை காலத்தில் கூட ஓடிக்கக்கூடாது நடுவில் ஆகிடும் பிறகு நல்ல பம்பல் ஆளு கலந்து விடுங்கோ சரி பொழுது பிஸ்கெட் எடுத்து கொடு
ஐயா வரணும் பொடியில் உடம்பா கவனிக்கணும் அவனை ராகுவாலா வேலை பார்க்குறவனு இது லெமன் இந்த ஆள் வச்சியப்பா ஆனால் ஆள் உடம்புல ஆகணும் அப்படி ஒன்று கிடையாது ஓ அது சாக்லேட் இது எலுமிச்சம் வித்தியாசம் அவ்வளவுதான் சோடாடி ஊற்றி விடுவோம் எடு எடு நீ கேக்கும் சாப்பிட்டு பிஸ்கெட்டும் சாப்பிட்ற வேலை செய்ய வேணே காணாடி கொண்டு உடம்பா கவனி நீ நாங்கள் அப்படித்தான் ஏடா வேலை ஆகிறாங்க இந்த பசியாக்க விட மாட்டோம் நாங்கள் இவ்வளவு பஸ்ஸா வேலை அவர் குடிக்கல அதோட கூழ் உன்னோட பிஸ்கெட் காணும் உனக்கு காணொலி அந்த பக்கெட் எடுத்து பக்கெட்டுக்கு ஒரு நாள் இந்த டைம் வந்தேன் எனக்கு தெரியும் அவங்க மேலே இருக்கிறாங்க அவைய குடிக்கல திறமையில ஒன்று குடிக்கல ஆள் பஸ் வந்தானே இப்போ உண்மையிலே கூட வீட்டுக்கு வேலையாக்கள் வந்தாங்கள பார்க்க சந்தோஷமா இருக்கிறாங்க அவர்கள் வாட்டம் வச்சிருக்கு பல தண்ணி ஃபுல்லா கொஞ்சம் உள்ள வருது அதை விட அந்த எவ்வளோ இங்கே மண் போட்டு இருக்குது இல்லை கடவுள் அங்க போடாங்க இப்படி போறாங்க இதில் மண் வேறு அதை விட இடிக்கும் போலாம் கிடக்கு எப்படிப்பட்ட வேலை ஆனாலும் அங்கே எடுத்துருக்கோம் உள்ள அது அது அதான் காட்சி பண்ணிக்க அங்கே பதிச்சுக்கணும் கூட என்ன சாமான் எடுக்கல நனைய போகிற சாமான் தான் அது மண் போடாங்க மண் போடலை அது நிற்காது பைசா அது கல் இடத்துல வரதான் அதோட ஏன் பாதிக்க கண்ணாடி அதுதான் ரெண்டு பக்கம் போய் ஒரு பக்கம் வச்சுக்கணும் போட்டு போட்டு அதே மாதிரி மிஷின் அப்பா இந்த கண்ணாடிக்காரனை வரைச்சோங்கக்கா என்ன சாமான் ஹல்லியே எடுத்தாச்சு வா 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 நினைச்சிட்டே காயட்டு கரம்பே அடி நிலவுலையே கரணான்னு 3 இன்ச்சு உயர்த்திழுத்த நிலமப்பா அது சரியப்பா இப்போ இதுக்கு மிஞ்சி அதை உயர்த்தில ஏற்கனவே 3 இன்ச்சு உயர்த்தி இழுத்தோம் நிலம் 3 இன்ச்சு ஏன் லேசர் லைட்டை போட்டுப்பாங்க பா சும்மா அப்போ ஆளுங்க கண்ணாடிக்கார இல்லை ஆளை கூப்பிட்டு காட்ட இங்கே தண்ணி வருது கூப்பிட்டு காட்டு மா மாவல் வெளியில இல்லை போகணும் உள்ள
நல்லா வேகாடு மேலே மறைச்சு அது அது அவைக்கு சொல்லக்கூடாது. என்ன அவை செஞ்ச வேலை கைத்துக்கலாலே பயிர் எவ்வளோ இது சிலிக்கன் அடிக்கடி வேலை இல்லைன்னு மேலே மேலே வைக்க மேலே மேலுக்கு மேலுக்கும் தேவை ஓ சரி ஓ அதெல்லாம் வருதோ ஓ ஃபுல்லாக நீட்டாக அழுத்து வாட்டியுமா கரைச்ச ப்ரோ அக்னி ஒரு கடையை போட்டாரியா அது வேணும் விசாரா போட்டா காரில் அப்படின்னா மலையண்டா என்ன 2 வயர் ரோல் பண்ணினா ஒரு ப்ரௌன் ஒரு நீளம் 104. உங்களோட வீட்டில் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கூட இந்த வாசல் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிடும். 2-3 நாளைக்கு பிறகு 2க்கு தான் வயரிங் வேலை செய்கிற அண்ணாக்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்குமே வேறு இடத்துல கொஞ்சம் வேலை, அதனால் அவங்களுமே வர முடியாமல் போயிட்டு ஆகினி ஆ எங்கே போடு ஹார்ட்வேர் கொடு. எந்த காட்டுவியா இந்த அபிராமிக்கு அபிராமிக்கு நம்ம திருப்பி போகணுமே. ஓ அதில் இது திருப்பிடுவான். நீ கார் ஓடுவ என்னடா எனக்கு தெரியாது. போக மாட்டி செல்லாம் போ நம்மளால் தான் என்னவா சிக்னலை போட்டான். நீ அதில் போகிற இல்லையா சிக்னல் போட்டாங்கன்னா ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் எல்லாம் அது கட் ஆயிடும் திருப்பி. அதான் நீ ஃபுல்லாக விடுற நல்ல கதை. அதுலேயும் பயிரிங் கிடக்கு தானே. அதான் அதே இல்லை அது லெஞ்சு அபிராமி அதில் போய் கொட்டுவோம். இதில் நிற்கிறாங்க தட்டிட்டு போயிடும் மெதுவா. ஓடு பார்த்து ஓடு. அண்டை தான் கார் நைட்டு வேண்டு உண்டு பார்த்து இதான் பிள்ளையாட வேலை. இதுக்கு தான் தர வரலாடி சாப்பாடு தண்ணி கிடக்கட்டு தெரிஞ்சு பார்த்தா அதுக்குள்ள ரேஸ் பண்ணுறா பார் அக்கடிக்கிறாடி. இதுக்கு போட்டு ஓட்டுவேன் இல்லை வெள்ளையாக கிடக்கு. உண்மையிலே என்ன சொல்கிறோம் வந்து வீடு வந்து கடைசி கட்டம் வெயில வந்து முடிகிற கட்டம் போக்கில் வந்து நாங்களுமே லீவ் போட்டோம். நாங்கள் வெளியில் போகாமல் வீட்டில் இருக்கிற சின்ன வேலையில் வந்து முடிப்போம்னு சொல்லி முடிச்சா இந்த நின்றாலுமே கூட வந்து என்ன சொல்கிறோம் இந்த மழை வந்து சப்போர்ட் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு முற்றிலுமே இன்றைக்கு மழை தான் பெய்ய போகணுன்ட்டு இந்த வானம் அறிகுறி காட்டுது. இது காலவாஞ்சன்னு பெயிண்ட் அடிக்கிறாக்கு இன்றைக்கு மழையே வராது பெயிண்டை ஃபுல்லாக அடிச்சுட்டு சொல்லி போக முடியல. இல்லை மழை வந்து இன்னும் வெயிலாக இருந்துடா அப்போ கொஞ்சம் நேரம். அதுதான் அது நேற்று அடித்த வெயில் வந்து விளங்கிட்டு நாளைக்கு ஏதோ சம்பவம் நடக்க போகுது. அதே மாதிரி நடக்குது இப்போ. ஓகே போன அக்கினி இன்னும் காணையில் அக்கி எங்கே நிற்குது ஆள் வேறு இது குடையோடைய வாங்க அப்படிதான் கிடக்கு. ஆனா வடிவா இருக்கா கினி வடிவா கிடக்கு வாங்க வந்தாலும் இங்க வந்து ஒரு வயர் தான் இருக்குதான். இந்த 2 வயர் வந்து தேடி பிடிச்சா ஒரு இடத்த வந்து எடுத்து வந்தது. இப்ப எல்லா இடத்தையும் சிக்கலா தான் இருக்குது நடக்கன்றியாது. உண்மையிலே டவுன் எல்லாம் உண்மையிலே வெறிச்சு ஓடி போய் கிடக்கு. ஆனா ஆக்கள் வந்து குறைகிற மாதிரி ஒரு நாள் அடுத்த வயரை பிடிக்கும் கொஞ்சம் பாரு உள்ள வேளாராக எல்லாரும் வந்தாலும் இந்த மழை வேற குளத்து கொண்டு இருக்கிறாங்க. கரண்டும் இல்லையா பையில இந்த கண்ணாடி போட்டு அக்கினே எப்படி நனையத்தான் போறது முடிவெடுத்த ஊரே நனைஞ்சு குளிச்சு அக்கினே கரண்டும் இல்லையா பையில கரண்ட் இல்லை இல்லை ரோட ஓ சார்ஜ் எங்க போறோம் சார்ஜும் போடல சார்ஜ் வந்து டைரக்ட் கீழே ஓடுது. வெயில் டைம்ல வந்து யோசிக்கிறதா இடைக்கிட மழை பெஞ்சா நல்லா இருக்குமாண்டு. ஆனா நாங்க நிக்கிற நாளை பொறுத்தவரை என்ன சொல்றது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத நாளா போகுது. உண்மையிலே எல்லா வேலைக்காரர்களுமே வந்து வேலைக்கு வந்தாலும் கூட அந்த வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை இந்த மழை காரணமாக பார்த்தாலும் தெரியும். திரும்பி போறாங்க அந்த வயல வந்து மழை நல்லா ஊத்தி கொண்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மழை இப்போதைக்கு விடாது. வெக்கன்னு பார்த்தா மழை வரணும்னு ஆசையா இருக்கு. மழையை பார்த்தா எப்படா மழை நிக்கணும்னு ஆசையா கிடக்கு. இப்போ அப்படித்தான் வந்து ஒழுங்காக நடக்கா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அந்த பாட்டுன்றது தெரியும் உனக்கு. அதான் தெய்வம் ஏதும் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த மழை ஒரு உதாரணம். ரோட்டு ஏரியா நல்ல மழை பெய்யுது. வெள்ளத்தை ரோட்டு முடிச்சு அது எங்களோட வீட்டில் இந்த எங்களோட வாசலுக்கு முன்னுக்கு வந்து கொஞ்சம் மழை அடித்தாலுமே கூட அங்கே விடு காரம் வந்து உள்ள சிவானோட கடைக்கு முன்னுக்கு ஆட்டோட கல்லூரி அப்படிஞ்சவா இந்த ஓரம் அடிச்சிடும். பிறகு அவர் இப்போதைக்கு கடை வந்தவர் 1 மணி அவன் பூட்டுறதுக்கு இப்போ நீ 11:30 டைம் இருக்கு. எங்கே போகிறான் போதா எங்கே போகிறா நீ என்ன வாங்க போகிறா? சரி வாங்க பருப்பு வாங்க வாங்க போ. நீ வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து இவனை கூட்டி கொண்டு போ. கூட இல்லைல்ல எப்படி எப்படி கொழு மேலே நீ தான் கொழு நான் கொழு தான் என்னால் தர மட்டும் தான் முடியும். என்ன இது எப்படி ஓ இல்லை வாருண்ணா இந்த மழை விட்டால் தான் நான் இப்போ இது ஒன்று செய்யலாம். ஓ ஓ
காற்று தள்ளிவிடுறா வாரன் பூஷ் லக் பண்ணு காரை லக் பண்ணு சரியே ஐயாங்கம்மா கதை விட்டு போடு நீ இருக்கே அடா எந்த கதை விட்டு போடு வந்து ரைட் அவன் செல்ல குட்டி சரி சரி அதை சீட் பெல்ட்டை பிடிச்சி அடைச்சி வச்சுக்க நீ என்ன வந்தான் மலடா ராசா நீ உனக்கு மட்டும் பிடிக்க உடனே கூட கீழே பிடி அங்கே கவிதாஸ் என்ன வாடி அந்த ஃபோன் காய்ச்சி கொண்டு காணு கல்லு அப்படியா இல்ல அடிப்பாடு வட்டுப்படி அவன் ஃபோன் காய்க்கல சும்மா எதுவும் பொம்பளை பார்க்குறதா இல்லை அதான் திறப்போ உள்ளே கூட்டி கிடக்க பேன் என்ன ஜாமா திறப்பில்ல நான் போய் வந்து நீ இல்லை ஓடி போவார் என்ன ஜாமம் கிடக்கு இல்லைங்கள ஜாமான வைக்கிறேன் நீ போகிறீங்களா இல்லை வாருதா அப்படின்னு வார் ஓகே அப்போ ஒரு மாதிரி வேலையில் வந்து முடிச்சாச்சு. அதாவது என்ன சொல்கிறது, காலையில் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இன்றைக்கு வந்து இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே வந்து டிராக்டர் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த டிராக்டரை வந்து ஒரு அண்ணா, அதாவது எங்களுக்கு வளமை அந்த கடல் பறிக்கிற அந்த ஒரு அண்ணா தான் அவர் வந்து டிராக்டரையே விட்டுட்டு போனவர். தம்பியாகலாம் அள்ளி முடிஞ்ச பிறகு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து தரமட்டமாக வந்து அங்கால சைட் அதே மாதிரி இங்கால சைட் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த டிராக்டரில் போட்டு எல்லாத்தையுமே வந்து அனுப்பிட்டோம். உண்மையிலே வந்து இன்றைய தினம் நாங்கள் கூட நின்று செஞ்சன்றது அப்பால உண்மையிலே வந்து வேலை செஞ்ச அண்ணாக்கள், அதாவது அந்த பெயிண்ட் வேலை செய்யக்கூடிய அண்ணாக்கள், அதே மாதிரி நம்மளோட சுவாசனோட டீம், அதே மாதிரி நாங்களும் சேர்ந்து நின்று இந்த இடம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் ஸ்டாலில் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போது வந்து எப்படி இருக்கேன்னு சொல்லி பாருங்கள். உண்மையிலே பயங்கரமான ஒரு வேலை. இதில் இருந்த கஞ்சல் எல்லாம் பயங்கரமான ஒரு கஞ்சல். இந்த கஞ்சல் எடுத்தால் தான் நாங்கள் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை இந்த இடத்துல இருந்த கல்லுகளை வந்து பாருங்கள், இவ்வளோ கல்லுகள். இந்த கல்லெல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக வந்து ஒதுக்கி இதில் இருந்த குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மெஷினில் வந்து ஏற்றி பறிச்சிட்டோம். உண்மையிலே வந்து சந்தோஷமாக அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நன்றியை கூறிக்கொண்டு வேலையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, அதே மாதிரி அங்காலையுமே வந்து நாங்கள் செஞ்சுனாங்க. அதே மாதிரி பின்னுக்கும் வந்து மண்கள் வந்து போட்டுனாங்க. உண்மையிலே வந்து சந்தோஷம். இந்த ஏரியா வந்து க்ளீன் பண்ணால் தான் இந்தியாவில் வந்து அவங்க அந்த தாவார் போட்டு பெயிண்ட்டுகள் அடிக்கலாம். அதே மாதிரி கார் பார்க்குக்கான வேலைகள் வந்து முடிக்கலாம். பெயிண்ட் அடித்து முடிஞ்சால் அதே மாதிரி கார் பார்க்குக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்தளவோட நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். மறுபடியும் எங்களோட சேர்ந்து நின்று வேலை செஞ்ச அண்ணாக்கள் எல்லாருக்குமே வந்து நன்றியை கூறிக்கொண்டு இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். நாளைய தினம் இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன்.